வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, நேற்றைய வீடியோல நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்ல மக்களுக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகளை பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நான் இப்போ எடுக்கணுமா, எனக்கு ஏற்கனவே கம்பெனில கவரேஜ் இருக்கு, இல்ல நான் எனக்கு வயசு கம்மி, ஸோ நான் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாமா அப்படின்னு தள்ளி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பேர் தள்ளி போட்டிருக்காங்க. அது மாதிரி இன்னும் சில பேர் என்ன அப்படின்னாக்க, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குரிய ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ப்ரொடெக்ஷனோட ரொம்ப பேசிக் நீடுங்க. ப்ரொடெக்ஷன்ல பேசிக்கா 3 இன்சூரன்ஸ் கவர் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் ஹெல்த், மூணாவது பர்சனல் ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஹெல்த்ல இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மலா ஒரு 10 lakhs எடுத்துட்டு ஒரு 90 lakhs டாப் அப் எடுத்துக்கோங்க. ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுடைய ஃபேமிலிக்கு போதுமானது. 1 crore வரைக்கும் கவரேஜ் இருக்குங்க. அது இப்போ வர்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே என் நம்பர் ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஆப்ஷனோட வருது. பிளஸ் போனஸ் அக்யூமுலேஷன் எவ்ரி இயர் வருது. ஸோ அதனால நம்மளுடைய பேஸ் பாலிசியை 10 lakhs போட்டோம்னா ஒரு 5 வருஷம் நம்ம எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னாக்க 50 lakhs பேஸ் கவர் மாறிடும். ஸோ அது போக நம்ம அடிஷனலா ஒரு 90 lakhs ஃப்ளோட்டர் வச்சிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு ஈவன் ஒரு பெரிய சர்ஜரி, பெரிய ஒரு ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்றதுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இன்னும் சில பேர் என்னன்னா, எனக்கு கம்பெனில பாலிசி இருக்கு சார், அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எதுக்கு நான் தனியா பாலிசின்றீங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இந்த ரீஸ்டோரேஷன் ஆப்ஷன் ஆஃபீஸ் பாலிசியில கிடையாது. ஆஃபீஸ்ல மேக்சிமம் 5 lakhs, நிறைய கம்பெனி 5 lakhs தான் கொடுக்குறாங்க. இந்த 5 lakhs ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு போதாது. தேர்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்போது கண்டிப்பா அடுத்த பாலிசி ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு 2-3 days ஆகலாம். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சனல் பாலிசி தேவை. இப்போ ஒரு பர்சனல் பாலிசி எடுத்து வச்சுக்கோமே, இதனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. நிறைய பேர் என்னன்னா, நம்ம அதுக்கு ஏன் அவளுக்கு ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் செலவு பண்றோம், பட் அதை யூஸே பண்ணலையே அப்படின்னு நினைக்கங்க. அதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் ஆப்போசிட்டா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ஹெல்த்தியா இருக்குமே, அதுக்காக அந்த 25,000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டுமே. இதே ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்ததுன்னா நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் என்ன ஆயிருக்கும், நம்மளுடைய ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். அதனால அது நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி பாசிட்டிவா யோசித்து பாருங்க. ஸோ அதனால ஈவன் தோ நீங்க ஒரு கார்பரேட் பாலிசி இல்ல குரூப் பாலிசி இருந்தாலும் ஒரு பர்சனல் பாலிசி வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த பர்சனல் பாலிசியில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேளுங்க, இல்ல நான் என்னோட நம்பரை கூட இதுல கீழே கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அங்கம். ஸோ அது இருந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டாங்க. ஃபினான்ஷியலி நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்தது அப்படின்னா நம்ம ஓகே, நம்ம தைரியமா இருக்கலாம். மிச்சத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுக்கு காசு என்ன பண்றதுன்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால தான் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஐ திங்க் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல இது போக உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா இதுல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரை சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.